தளபதி விஜய் அவர்கள் இப்போது அரசியல்ல தீவிரம் காட்டி வரும் நிலையில அவருடைய கடைசி படம் தான் ஜனநாயகன் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த படம் வர பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா லோகேஷ் இயக்கத்துல நம்ம விஜய் சார் லியோ அப்படின்ற படத்திலுமே நடித்திருந்தாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா கைதி, விக்ரம் ஆகியவற்றை தொடர்ந்து LCU கான்செப்ட்ல வந்திருக்கு. இப்போது ரஜினி சாரை வைத்து கூலி படத்தை இயக்கிய லோகேஷ் அவர்கள் இந்த படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 அன்னைக்கு உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. அதனுடைய ப்ரொமோஷன்ல அதிரடியாக களமிறங்க இருக்காரு நம்ம லோகி அவர்கள். இதுல கலந்து கொண்டு பேசிய லோகேஷ் அவர்கள் அண்ணா இல்லாம LCU முழுமை பெறாது அப்படின்னு சொல்லிருக்காரு. அவர் மீண்டும் சினிமாவிற்குள்ள வருவாரா இல்லையா அப்படின்றது விஜய் சாரிடம் தான் கேட்க வேண்டும் அப்படின்னு நைஸாக இந்த கேள்விக்கு எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆனா அவர் சொன்ன பதில் தளபதி ரசலுடைய மண்டைக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கு. சோ அப்படின்னா LCUல விஜய் சார் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோ எப்படியோ லோகேஷ் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்துல நடிக்க வைத்து விடுவார் அப்படின்னு பலருமே சோசியல் மீடியாக்கள்ல பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது தளபதி அவர்கள் நடித்து முடித்த ஜனநாயகன் திரைப்படத்துடைய முக்கிய அப்டேட் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடல் அடுத்த வாரம் வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. அதற்கான அறிவிப்பு ப்ரோமோ வீடியோ நாளை மாலை வெளியாகும் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை அப்படின்னாலுமே நமக்கு தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து இந்த தகவல் வெளியாகி உள்ளதால ஏறக்குறைய இந்த செய்தி உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.